அஸ்ஸலாமலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிற ரெசிபி வந்து மிஞ்சின சோறு வச்சு பசுமசரி ஆக்கிட்டு மிஞ்சின சோறு வச்சு அதில் ஒரு புட்டு ஒன்று ரெண்டா வேஸ்ட்டாக அமைக்கிறது. அதை வச்சு ஒரு புட்டு செய்கிற எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். சோறு வந்து இப்போ நாங்கள் எது சரி ஒரு கோப்பை உண்டு, எது அளவு வந்து இப்போ ஒரு கோப்பை ஒன்று எடுக்கிறேன்டாக்கா அந்த கோப்பையில் அளவுக்கு சோறும் மாவு கோதுமாவு அதுக்கப்புறம் அதே கோப்பையில் அளவுக்கு இது தேங்காய், திருவின தேங்காய். உங்களுக்கு இஷ்டமெண்டா தலைப்பாலை எடுத்து வேறு ஆக்கிட்டு அந்த தேங்காய் இதை போடணும். இப்போ அந்த தேங்காய் பால் வேறையாக வச்சு அதில் உப்பு போட்டு வேறையாக வைக்கணும், இது புட்டுக்கு ஊற்றி தீங்கிறதுக்கு. இப்போ அந்த மாவு எடுத்து சேம் அந்த அளவு ஒரே கோப்பிட அளவு தான் இது மாவு. அது கொஞ்சம் வறுத்து எடுக்கணும், இந்த ரோஸ்ட் பண்ணி. மிச்சம் நெருப்பை போட்டு இந்த ரோஸ்ட்டாக விட்டுறாமல் இது லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக இதாக்கணும். ஒரு 15 நிமிஷம் வேணாலும் போகும். இதுக்கு என்ன முள்ள இதாக்கியிருக்கு. லைட்டாக ப்ரௌன் ஆக்குள்ள ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் டக்குன்னு கோப்பையில் வேறையாக போட்டு எண்டக்கா இது மாவரியால் அரைச்சி எடுக்கணும். இந்த புட்டு வந்து சேம் இது மணி புட்டு மாதிரி தான் கொஞ்சம் ஈக்கும், நல்லா ஈக்குமா நான் திங்கிறதுக்கு. அதுக்கு இது குடல் பாபத் ஆக்கி திண்டா சூப்பராக ஈக்கும். இப்போ கோப்பையில் மாவும் இந்த சோறும் தேங்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு தண்ணி தெளித்து அதை கொஞ்சம் இந்த பெரட்டி கொஞ்சம் ஈரலி பழிக்கணும் மாவு. அதை அப்படி தண்ணி கொஞ்சம் தெளித்து பெரட்டி எடுத்து இதில் புட்டு பாம்பில் போடணும்.
நல்லா இந்த பெரட்டி எல்லாம் பேத்து மிக்ஸ் பண்ணி பெரண்டாப்புல ஈரலிப்பாக நல்லா ஈரலிப்பாக ஆகிக்கணும் புட்டுது இந்த மாவு இது புட்டு மாவில் போட்டு வேக விட்டு எடுக்கணும் ஒரு 20 நிமிஷம் போல். நல்லா ஐக்கம் செஞ்சு பாருங்கள். இப்படியெல்லாம் பிணைஞ்சு புட்டு மாவில் போட்டு அவிச்சிருக்கதை செஞ்சு பாருங்கள். நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மிச்சம் சாமனும் தேவையில்லை, ஈஸியான வேலை. பேலன்ஸ் இருக்கிற சோறை வச்சு ஈஸியாக செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை. இதுக்கு குடல் பாபத் ஆக்கி அதையும் சேர்த்து தீண்டால் சூப்பராகும். நாங்கள் அந்த எடுத்து வச்சுக்கிற தேங்காய் பால் அதில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் தானே, அந்த பாலை ஊற்றிட்டு ஆக்கிப்போம் திங்கிறதுக்கு இருக்கேன். Thanks for watching.